நமசிவாய வாழ்க. நம்மளுடைய சனாதன தர்மத்திலையும் நம்மளுடைய சைவ சமயத்திலையும் வாழ்வியல் சம்பந்தமாகவும் தத்துவங்கள் சம்பந்தமாகவும் உலகியல் சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் இறைவனை சம்பந்தமாகவும் எவ்வளவோ பாடல்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் என்னன்னா, சிவவாக்கிய சித்தர் அவர் பாடின ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இந்த பாடலை பாடும்பொழுதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு அதிர்வுகள் வருது. இதில் இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, மற்ற பாடல்கள் எல்லாமே பரார்த்தமாக, அதாவது உலகியல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்லும். ஆனால் இந்த பாடல் 20 பாடல்களுமே நம்மளுடைய ஆன்மாவை சம்மந்தப்பட்ட நம்மளுடைய உள்ளுணர்வை சம்மந்தப்பட்டு இருக்கிற பாடல்கள் தான் எல்லாமே. அதனால் இந்த பாடலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா அர்த்தம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய மனசும் ஒரே சீராக இருக்கும். ஏன் அப்படின்னா, மனசு தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் எல்லாமே இருக்குது. எத்பாவம் தத் பவதி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் மாறுறோன்னு வேதமே சொல்லியிருக்கு. அப்படி இந்த மனசை நம்ம பக்குவப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரே சீராக போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்போ நம்ம மனசு பக்குவமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாடல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், பல்வேறு சூட்சமங்கள், பல்வேறு உண்மைகள் எல்லாமே நம்மளுடைய மனசு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா வாழ்க்கை மிகவும் அற்புதமாக, ரொம்ப இனிமையாக, துன்பங்களே வந்தாலும் அந்த துன்பங்களை சாதனையாக்கக்கூடிய சக்தியும் சாதனையாக்கக்கூடிய நம்பிக்கையும் இந்த பாடல்கள் நமக்கு கொடுக்குது. அதனால தான் இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் மனசுக்குள்ள ஒரு விதமான வைப்ரேஷனும் நமக்கு போகிறத நம்ம எல்லாருமே உணர்றோம். இந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ அருமையான ஒரு பாடல்கள். அதில் என்னென்னா, இந்த ஓடி 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 உட்கலந்த ஜோதியைன்னு இருக்குது. அதாவது சித்தர் ஆரம்பத்திலேயே அந்த ஜோதியை சொல்கிறார். இப்போ இந்த உலகம் எல்லாமே இந்த ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஜோதியிலேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறார். அப்படி இந்த மனுஷ ஜென்மாக்கள் ஆகிய நாம் வேகமாக ஓடுறோமா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உட்கலந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே கலந்துருக்கிற ஜோதியை நம்ம தேடி போகிறோம். ஆனால் அதை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் அதை தேடுறோம். எவ்வளோ நாளாக தேடுறோம். அதாவது மாறு வழியில் போயிட்டு, வழி இல்லாத வழியில் போனால் முள் குத்தும். அந்த மாதிரி வழியே இல்லாமல் நம்ம தேடிண்டே இருக்கிறோம். அப்படி தேடிண்டே இருக்கும்பொழுது நாட்கள், வருடங்கள், ஆண்டுகள், பல ஆயிரம் யுகங்களாக போயிட்டே இருக்குது. மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், உயிரினங்கள் வருகின்றன போகின்றன. அப்படிங்கிற மாதிரி இருக்கதே இருக்கும் பொழுது அந்த ஜோதியினுடைய உண்மையை நம்ம யாரும் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறோமா. அப்படி நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள்ங்கிறார். அது நம்ம ஒரு பொருள் நமக்கு கேட்குறோம், அந்த பொருள் நம்ம தேடி போகிறோம், அந்த தேடி போன பொருள் நமக்கு கிடைக்கலன்னு நமக்கு எவ்வளோ மன கஷ்டம் இருக்குது. அதுபோல் இந்த மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்குதான். அது வாடி, ரொம்ப வாடி வதங்கி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மாண்டு போனனர். அதாவது வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள். அப்படியே இறந்து போயிடுறான். கோடி அப்படி இறந்து போனவங்க எத்தனை பேரான்? கோடி, லட்சத்துல இல்லை, கோடி, எத்தனையோ கோடி பேர் அந்த மாதிரி இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு சித்தர் இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை இந்த 4 வரியில சொல்லியிருக்கிறாருன்னா சித்தர்னுடைய ஆன்மீக அந்த அறிவு எப்பேற்பட்டதுன்னு நம்மெல்லாம் உணர்ந்தோம்.